ஜெகத் ரட்சகா ஒழுங்கா நடந்துக்க. நீ எத்தனையோ பேரை பார்த்திருப்ப. நீ இல்ல, உங்க அப்பா இல்ல, உன் குடும்பம் இல்ல, உங்க கட்சி இல்ல, உன் தலைவன் இல்ல, யாரும் என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. என்ன விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொருத்தன் பிறக்கணும். இந்த வழக்கறிஞர் பாலு யார் என்பதை ஜெகத் ரட்சகன் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய ஜெகத் ரட்சகன் வேற ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம். இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை. தெரிஞ்சுக்க, இந்த இடத்துல சொல்ற, தோல்வி பயத்துல என்ன பேச தெரியாம புலம்பிட்டு இருக்க நீ. உன் கண்ணில் நான் தோல்வி பயத்தை பார்த்துட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இந்த தேர்தல் நான் வெற்றி பெற்றே தீர்வேன். உன்னுடைய சாயம் வெளுத்து போச்சு. அதனால இன்னைக்கு இந்த அவதூற பரப்புற. என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். முதல்ல வழக்குரைஞர் பாலு ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த காணொலியை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க, அதன் பிறகு நாம பேசுவோம். வெளுக்க தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாக தோல்வி பயம் ஏற்பட்டு என் மீது அவதூறை பரப்பி வருகிறார். அவரும் அவருடைய உறவினர் காமராஜ் என்பவரும். இதோடு ஜெகத் ரட்சகனும் அவருடைய உறவினர் காமராஜும் நிறுத்தி கொள்ள வேண்டும். தமிழக உளவுத்துறையை வைத்து ஏதோ என்னை சரி பண்ணி விட்டதாக ஒரு செய்தியை உளவு விட்டு வருகிறார்கள். கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். இந்த வழக்கறிஞர் பாலு யார் என்பதை ஜெகத் ரட்சகன் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய ஜெகத் ரட்சகன் வேற ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம். இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை. நான் சொல்றேன், இந்த நேரத்துல ஜெகத் ரட்சகா ஒழுங்கா நடந்துக்க. நீ எத்தனையோ பேரை பார்த்திருப்ப. நீ இல்ல, உங்க அப்பா இல்ல, உன் குடும்பம் இல்ல, உங்க கட்சி இல்ல, உன் தலைவன் இல்ல, யாரும் என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. என்ன விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொருத்தன் பிறக்கணும். தெரிஞ்சுக்க, இந்த இடத்துல சொல்றேன், தோல்வி பயத்துல என்ன பேச தெரியாம புலம்பிட்டு இருக்க நீ. உன் கண்ணில் நான் தோல்வி பயத்தை பார்த்துட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இந்த தேர்தல் நான் வெற்றி பெற்றே தீர்வேன். உன்னுடைய சாயம் வெளுத்து போச்சு. அதனால இன்னைக்கு இந்த அவதூற பரப்புற. இதையெல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. என்ன இல்ல, என் கட்சி தொண்டனை ஒருத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது. நீ அதெல்லாம் பழைய காலம். நீ போடுற எலும்பு துண்டுக்காக போன்றதெல்லாம் அதெல்லாம் பழைய காலம். இந்த காலம் மாறிடுச்சு. ஜெகத் ரட்சகா ஒழுங்கா இதோட நிறுத்திக்க. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. பார்த்துருக்கலாம் இந்த காணொலியை. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெகத் ரட்சகனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஜெகத் ரட்சகன் யாரு, அவருடைய பின்புலங்கள் என்ன, அவர் எப்படி தொடர்ந்து 3 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் இப்பொழுது அவர் பேசி இருக்கின்ற அந்த பேச்சிலிருந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த 2 கட்சிக்கும் ஜனநாயகத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்தை அவர்கள் ஏற்கனவே வீழ்த்தி விட்டார்கள். ஜனநாயகம் வீழ்ந்து போனது. ஜனநாயகத்தை நம்மால் சாதகமாக வளைத்து கொள்ள முடியும் என்ற அந்த யுக்திகள் அவர்களுக்கு தெரியும். இப்போ திமுககாரன் ஒரு வேட்பாளரை போடுறான் அப்படின்னா அவன் பணபலம் படைத்தவனாக இருப்பான், ரவுடியாக இருப்பான், கொலகாரனாக இருப்பான், கொள்ளக்காரனாக இருப்பான். நேர்மையானவன், நீதிக்கு கட்டுப்பட்டவன், நியாயத்தின் பால் நடக்கிறவன், மக்களுக்கு உண்மையாகவே சேவையாற்றுகின்ற ஒரு மக்கள் தொண்டனை திமுககாரன் அதிமுககாரன் வேட்பாளராக போட மாட்டான். ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அன்பிட்டு. திமுகவிலையும் அதிமுகவிலையும் நீ பயணிக்கணும்னா நான் மேற்கூறிய அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கணும். இப்ப ஜெகத் ரட்சகன் என்ன ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாராம் அப்படின்னா, தமிழக உளவுத்துறை மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக இருக்கின்ற திரு பாலு அவர்களை, வழக்குரைஞர் திரு பாலு அவர்களை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். எப்படி நோட்டை கொடுத்து வழக்குரைஞர் பாலை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் மீண்டும் நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியா எங்க அரக்கோணத்தில் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கிறாரு மக்கள் மத்தியில். அரக்கோணம் முழுவதற்கும் ஜெகத் ரட்சகன் அவருடைய சகாக்கள்.
இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு உளவுத்துறை மூலமாக வழக்கறிஞர் பாலு கிட்ட பேசி பாலை வந்துட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அதனால வந்துட்டு பாலுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க, பாலு வந்துட்டு எங்க கூட அடிப்பணிஞ்சிட்டாரு அப்படின்னு கோடி மேல படுத்துறங்கிற கேடி பைய ஜெகத் ரட்சகன் கேடி வந்துட்டு இப்படி ஒரு ரூமரை, இப்படி ஒரு வதந்தியை வந்துட்டு கிளப்பி விட்டு இருக்கிறார். நேரடியா பாலு அவர்களுக்கு தெரிய வர வழக்கறிஞர் பாலுவை பத்தி நமக்கு தெரியுமில்ல, யாரா இருந்தாலும் நேருக்கு நேராக கீழ்ச்சி எடுப்பார். ஏன்னா மருத்துவர் ஐயாவுடைய வளர்ப்பு திரு காடு வெட்டியார் அவருடைய நிழல் தான் வந்துட்டு பாலு. அதனால திரு வழக்கறிஞர் பாலு அவர்களை ஜெகத் ரட்சகன் அல்ல, அவர் ஏற்கனவே அந்த காணொலியில சொல்லிட்டாரு, உன் குடும்பம் மட்டும் இல்ல, உன் கட்சி தலைவனுடைய குடும்பம் இல்ல, எவனா இருந்தாலும் இந்த பாலுவை விலை பேசணும்னா இந்த மண்ணுல இன்னொருத்த பிறந்து வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாரு பாத்தீங்களா, நெஞ்சுரம் வேணும் அதுக்கெல்லாம். வேற எவனாலாம் பேச முடியுமா இந்த வார்த்தைய? சொன்னாரு பாருங்க, ஜெகத் ரட்சகா நீ மட்டும் இல்ல, உன்னுடைய தலைவனே வந்தா கூட என்ன வேலைக்கு வாங்குறதுக்கு இங்க எவனுக்கும் தகுதி இல்லை, அப்படிப்பட்டவன் இந்த பாலு இல்லை அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டில் இந்த திமுகவும் அதிமுகவும் செய்கின்ற அயோக்கியத்தனங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படுது பாத்தீங்களா. தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தி சேனல்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்களே, இந்த கருத்து கணிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக மக்கள் மனசுல ஆளுகின்ற இயக்கத்தை பத்தியும் ஆண்ட இயக்கத்தை பத்தியும் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த இந்த உத்தமன்கள் பத்தியும் கருத்து கணிப்பை நடத்தி உங்க சேனல்ல போடுங்களா பார்க்கலாம். இப்ப ஜெகத் ரட்சகனை பத்தி ஒரு கருத்து கணிப்பை நடத்துங்களேன். ஜெகத் ரட்சகன் 15 ஆண்டுகள் அந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு ஜெகத் ரட்சகன் செய்திருக்கின்ற நன்மைகள் என்ன, ஒரு கருத்து கணிப்பை நடத்துங்க. ஜெகத் ரட்சகனை நேரடியில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த கருத்து கணிப்பை நடத்தி மத்தியிலிருந்து அவர் மீது வருகின்ற அந்த நற்செய்திகள் என்ன என்பதை கொண்டு வந்து ஊடகத்தில் போடுங்களா பார்க்கலாம். தைரியம் இருக்கிறா இந்த செய்தி சேனல்களுக்கு? கருத்து கணிப்பு வெளியிட்டு இந்த தந்தி தொலைக்காட்சிக்கு அந்த நெஞ்சுரம் இருக்கா? இதே தந்தி தொலைக்காட்சி ஜெகத் ரட்சகன் வெற்றி பெற்று விடுவார் என்று சொன்ன இதே தந்தி தொலைக்காட்சி ஜெகத் ரட்சகன் 15 ஆண்டுகள் அந்த பாராளுமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருந்து அந்த தொகுதி மக்களிடம் என்ன நற்பெயர்களை பெற்று வைத்திருக்கிறார் என்பதை மக்கள் மத்தியில் போயிட்டு நீங்க செய்தியா சேகரிச்சு கொண்டு வந்து உங்க சேனல்ல மக்கள் கொடுக்கிற அந்த கருத்து கணிப்பை உங்க சேனல்ல கொண்டாந்து போடுங்க. தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் கிட்ட போயிட்டு உங்களால ஒரு பேட்டி எடுக்க முடியல. 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெற்றி பெற்று. இந்த 3 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் எத்தனை முறை செய்தி சேனல்களில் வந்துட்டு பேட்டி கொடுத்திருக்கிறாரு? எத்தனை முறை பேட்டி கொடுத்திருக்கிறாரு? செய்தி சேனலை சந்தித்து இந்த மாநிலத்திற்கு இவர்கள் செய்திருக்கின்ற நன்மைகளை பற்றி பேசுறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, திராணி இல்லை. அவருடைய கட்சிக்காரன் இந்த ஆண்டுகள் அந்த தொகுதியில எம்பியா இருந்துட்டு இப்பொழுதும் போயிட்டு நாங்க எதிர்கட்சிக்கார வளைச்சிட்டோம், விலைக்கு வாங்கிட்டோம், இந்த மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாக்கா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இந்த தொழிலுக்கு நீங்க வேற எதனா போய் செய்யலாம்னு சொன்னார் பாலு. அது என்னன்னு தெரியுமா? அவர் வெளியே சொல்லல, நான் சொல்றேன். விபச்சாரம் போய் பண்ணுங்க, விபச்சார தொழிலை செய்ய சொல்றாரு பாலு. இந்த தொழில் செய்யறதுக்கு விபச்சார தொழில் போய் செய்யுங்கன்னு சொன்னாரு ஜெகத் ரட்சகரை. திமுக காரன்லாம் இதை யாருன்னா கேட்டுருந்தா காதுல பஞ்சி வச்சுக்குங்க. ஏன்னா திமுகவுடைய லட்சணம் அப்படி இருக்குது. திமுகவுடைய லட்சணம், திமுகவுடைய மக்கள் பணி, திமுகவுடைய கள நிலவரம் அப்படி இருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கெல்லாம் மீண்டும் மக்கள் வாக்கு போடுறாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கின்ற குறைகள் எவ்வளவு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல மக்கள் கிட்ட இருக்கின்ற குறைகளை முதல்ல களையணும். வாக்கை பற்றின புரிதலே இன்னும் மக்களுக்கு இல்லை அப்படின்றதுதான் உண்மை. வாக்குக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை எல்லாம் அந்த மக்களுக்கு புரிய வைத்து விட்டால் வாக்கு போயிட்டு நீ வேலை பேசுறியா? அந்த மக்களுக்கு வாக்கை பற்றி இன்னும் புரிதல் இல்லை. அப்படி புரிதல் இல்லாத இருக்கிறதுனால தான் 1000 கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம், 2000 கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம், 3000 கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம். காரணம் என்ன? அவர்கள்கிட்ட இருக்கிற வறுமை. அந்த வறுமையை பயன்படுத்தி நம்ம செழுமையா ஆயிடுவோம். இப்படிதான் ஒவ்வொரு திமுக காரணம் மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி இவர்கள் செழுமையா ஆகி கொண்டு இருக்கிறார்கள். ஜெகத் ரட்சகனை கேட்டாரு பாருங்க பாலு, நீ எத்தனையோ தொழில் செய்திருக்கலாம், அந்த தொழிலோட இந்த தொழிலையும் கூட சேர்த்து செய்யுங்க. விபச்சார தொழிலை இந்த தொழில் செய்யறதுக்கு தொகுதியில வந்துட்டு இந்த தொழில் செய்யறதுக்கு இந்த வதந்தியை பரப்பி மக்கள் கிட்ட மக்களை ஏமாற்றி ஓட்டு பறிக்கிற இந்த தொழில் செய்யறதுக்கு விபச்சார தொழிலை போய் செய் ஜெகத் ரட்சகா அப்படின்னு சொன்னாரு பாலு. சூடு சொரண மானம் ஏனோ வெக்கம்
இதுவெல்லாம் திமுக காரனுக்கு இல்லை. இதை போய் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்ன பண்ணுறது? இதெல்லாம் திமுக காரருக்கு இல்லை. சூடு சோனை, மானயனம், வெக்கம், ரோசம், தன்மானம், சுயமரியாதை, இது எல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் பேச்சளவில் மட்டும் அப்போ இருந்தது, இப்பவும் இருக்குது. ஆனால் அது மற்றவர்களுக்கு இருக்கிறது. சூடு சொரணெல்லாம் வந்துட்டு மற்றவர்களுக்கு இருக்கிறது. திமுக காரனுக்கு அதிமுக காரனுக்கு 2 பேரும் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் பார்த்து அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஏன்னா திமுக காரனுங்கிட்ட பற்றி சூடு சொரணை பற்றியோ, மான இனத்தை பற்றியோ, தன்மான சுயமரியாதை பற்றியோ, இதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட பேசக்கூடாது. பேசுனா பிடிக்காது அவங்களுக்கு. தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டால் திமுக செய்யாத அயோக்கியத்தனமே இல்லை, கருணாநிதி செய்யாத அயோக்கியத்தனமே இல்லை. ஆனால் அந்த இயக்கத்திலையும் அந்த தலைவன் பின்னாடியும் ஆரம்பம் முதல்ல இன்னைக்கு வரைக்கும் வேஷ்டி கட்டிட்டு சுத்துறான் அப்படின்னா அவனுக்கு அது இருக்குமா? ஜெயலலிதாவை விட ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி இந்தியாவிலேயே இல்லை. ஆனால் அந்த இயக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் உலகமகா இயக்கம்னு போற்ற உத்தமர்களை நான் மேற்கோள் காட்டிய இது இருக்குமா? அதனால வழக்குரைஞர் பாலு அவர்களை மட்டும் இல்லை, பாமகவின் ஒரு தொண்டனை கூட உங்களால் விலைக்கு வாங்க முடியாதுன்னு காரி துப்பினார் பாலு. ஆனால் திமுக காரனுக்கு உரைக்குமான்னு தெரியாது. இன்னொரு முறை இந்த கீழ்த்தரமான கேவலமான புத்தி உங்களுக்கு வராது. எத்தனை கோடி பணம்னா வச்சுட்டு எவனுக்கு வேணும் பணம்? ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு நீ சேவை ஆற்றணும் அப்படின்னா மக்கள் வந்துட்டு தானா முன் வந்து இந்த வேட்பாளர் தான் இந்த 5 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு உறுப்பினர்னு அவர்களுடைய வாக்கை செலுத்தி உங்களை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் ஜனநாயகத்தின் பால் மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்கணும். அது தப்பு இல்லை. ஆனால் 5 ஆண்டுகள் வெற்றி பெற்று அந்த தொகுதியின் உறுப்பினராக இருந்து அந்த தொகுதி பக்கமே போகாத நீங்க மீண்டும் தேர்தல் வந்த பிறகு அந்த தொகுதியில் போயிட்டு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி வெற்றி பெறீங்கன்னா என்ன செய்ய போறீங்க நீங்க மீண்டும் அந்த மக்களுக்கு? அப்படிப்பட்ட வெற்றி எதற்கு? உங்களுக்கு கௌரவத்துக்கு. எங்களுக்கு தெரியும் அது கௌரவத்திற்கு. இருக்கிற வரைக்கும் கருணாநிதி இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாரு? ₹1 தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணல. ₹1 தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து குடும்பத்துக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ சோற போட்டதில்லை. கல்லறையில் ஏறி சென்னைக்கு வந்த காலம் தொட்டு கடைசியில மெரினாவில் போய் படுத்த வரைக்கும் மக்கள் பணத்திலேயே வாழ்ந்து மறைஞ்ச உத்தமர்கள். இன்னைக்கு ஜெகத்ரட்சகனை போன்றவர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம எம்பியாவே இருந்துட்டு போடுவோம், ஏன்னா முதலமைச்சர் ஆக முடியாது, அது வேற விஷயம், விட்டுருங்க. இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ நம்ம இருந்துட்டோம்னா மக்கள் பணத்திலேயே வாழ்ந்துருவோம். மற்றதெல்லாம் இலங்கையில, மொரிசியஸ்ல போன்ற உலக நாடுகள் எல்லாம் வந்துட்டு பல ஆயிரம் கோடி வந்துட்டு முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க. அதுவெல்லாம் அப்படியே உங்க சந்ததிகள், உங்க தலைமுறைகள் இன்னும் ஒரு 10 தலைமுறையை காப்பாத்திடும். வாழ்ந்துருவீங்க நீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏமாளி மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகின்ற உங்களை போன்றவர்கள் எல்லாம் வாழ்வது சுலபம். ஏமாந்து விழுந்த மக்கள் தான் எழுவது கடினம். அவர்களை எழுப்புவதற்கு எங்களை போன்றவர்கள் கத்தி தொண்டை தண்ணி தான் வத்தி போச்சு. நாளைக்கு இந்த வீடியோவுக்கு கீழே எத்தனை திமுக காரன் வந்துட்டு எப்படி முட்டு கொடுக்குறான்னு பாருங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு மான ஈனம், சூடு சொரணை, வெக்கம், ரோசம், சுயமரியாதை, தன்மானம் இதுவெல்லாம் எதுவும் இருக்காது. இல்லாதவர்கள் நான் இப்போ இவ்வளோ திட்டுறேன் இல்லையா, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசுவாங்க. அப்படி இல்லைனாக்கா டாக்டர் ராமதாஸ் உத்தமரா, அன்புமணி உத்தமரா? ஆமாம், அவங்கெல்லாம் உத்தமர் இல்லை. கருணாநிதி மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். அவங்கள பற்றி பேசுவானுங்க வெக்கங்கட்ட கூமுட்டைங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.